Hi students, welcome to Veda Max. நம்ம 10ஆம் வகுப்புல அளவியல் பாடத்துல பயிற்சி 7.4ல 6வது கணக்கு பார்க்கலாம். ஓர் உள்ளீடற்ற அரைக்கோள ஓட்டோட உட்புற மற்றும் வெளிப்புற விட்டங்கள் முறையே, அதாவது உள்ளீடற்றனாவே உட்புற வெளிப்புற வரும், கேபிட்டல் ஆர் ஸ்மால் ஆர் வரும். ஓகேங்களா? விட்டங்கள் கொடுத்துருக்காங்க முறையே 6 சென்டிமீட்டர் 10 சென்டிமீட்டர். அது உருக்கப்பட்டு 14 சென்டிமீட்டர் விட்டமுள்ள ஒரு திண்ம உருளையாக்கப்பட்டால் அந்த உருளையோட உயரத்தை கண்டுபிடிக்கணும். சரிங்களா? ஒரு உள்ளீடற்ற அரைக்கோள ஓட்டோட உட்புற மற்றும் வெளிப்புற விட்டங்கள். உட்புற விட்டம் நமக்கு உட்புற ஆரம் தேவை. உட்புற விட்டம் என்ன கொடுத்துருக்காங்க? 6 சென்டிமீட்டர். அப்போ அந்த 6 நம்ம 2ஆல் வகுக்கணுங்களா? வகுத்தா நமக்கு என்ன கிடைக்கும்? 3 சென்டிமீட்டர். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு வெளிப்புற ஆரம், வெளிப்புற விட்டம் தான் கொடுத்துருக்காங்க 10 சென்டிமீட்டர்னா அது 2ஆல் வகுத்தமாக நமக்கு வெளிப்புற ஆரம் கிடைச்சிருங்களா? 5 சென்டிமீட்டர். நெக்ஸ்ட்டு உருளையோட விட்டம் கொடுத்துருக்காங்க 14 சென்டிமீட்டர். ஆரம் வேணும்னா 2ஆல் வகுத்தா நமக்கு உருளையோட ஆரம் கிடைச்சிரும். உருளையோட உயரம் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இந்த உயரத்தை நம்ம கண்டுபிடிக்கணும். சரிங்களா? இப்போது நமக்கு தெரியும், ஒரு வடிவத்தை இன்னொரு வடிவமாக மாற்றணும் அப்படின்னா 2ஓட கன அளவுகளும் சமமாக இருக்குன்னு சொல்லியிருக்கோமா முன்னைய கணக்குலையே? இந்த கணக்குலையும் அதே தான். ஒரு உள்ளீடற்ற அரைக்கோளத்தை உருக்கி ஒரு திண்ம உருளையாக மாற்றுறாங்க. ஓகேங்களா? அந்த அரைக்கோளம் அதோட கன அளவை உருக்கி ஒரு உருளையாக மாற்றினா அதே கன அளவு தானே இருக்கும். ரெண்டுக்கும் சேம் கன அளவு தான் இருக்கும். அப்போது உருளையோட கன அளவு ஈக்குவல் டு உள்ளீடற்ற அரைக்கோளத்தின் கன அளவு, ரெண்டும் சமம். உருளையின் கன அளவு πr²hங்களா? உள்ளீடற்ற அரைக்கோளத்தோட கன அளவு 2/3 π கேபிட்டல் r³ மைனஸ் ஸ்மால் r³. இதில் பையும் கேன்சல் ஆகிடுங்களா? இப்போது இந்த உருளையோட ஆரம் என்ன நமக்கு தெரியும்? 7 × 7ன்னு எழுதலாங்களா? ஏன்னா r². பெருக்கல் ஹெச் தான் நமக்கு தெரியாது, கண்டுபிடிக்கணும். 2/3. நெக்ஸ்ட்டு இங்கே என்ன இருக்குது? கேபிட்டல் ஆரோட வேல்யூ என்ன நமக்கு? வெளிவட்ட ஆரம் 5 சென்டிமீட்டருங்களா? அப்போ 5³ மைனஸ் ஸ்மால் ஆர் 3 சென்டிமீட்டர், 3³ ஓகேங்களா? இது எப்படி எழுதலாம்? 7 49 ஹெச்ன்னு எழுதலாங்களா? 2/3. இப்போது 5 க்யூப் பண்ணாமல் நமக்கு என்ன கிடைக்கும்? 5 3 முறை பெருக்கணுங்களா? 3 முறை பெருக்கினா 5 25, 25 125ங்களா? சாரி, 125 தான். மைனஸ் 3 9 27ங்களா? 3 3 முறை பெருக்கணுங்களா? 3 9 9 27. ஓகேங்களா? இப்போ என்ன பண்ணலாம்? நமக்கு ஹெச்சோட வேல்யூ தான் வேணும். அப்போ ஹெச்சை மட்டும் வச்சுட்டு நம்ம கீழே வகுத்தலில் 3 இருக்குங்களா? அந்த பெருக்கல்ல இருக்கிற 3 இங்கே வந்தால் வகுத்தலாக மாறிடும். நெக்ஸ்ட்டு 125லேருந்து 27 கழிச்சோமா நமக்கு 98 கிடைக்கும். சரிங்களா? இப்போது இந்த 49 இதனால் வகுத்தமா 2 டைம்ஸ் வருங்களா? 2 49 98ன்னு வரும். ரிமைனிங் நமக்கு என்ன இருக்குது? 4 2 4 4/3ன்னு இருக்குங்களா? நமக்கு உயரம் இதை வகுத்தமா என்ன கிடைக்கும்? 3 3, ரிமைனிங் 1 இருக்கும். புள்ளி வச்சு 0 சேர்த்துனோமா 10, 3 9, ரிமைனிங் 1 இருக்கும். அப்படியே 3 3ன்னு போயிட்டே இருக்கும். ஓகேங்களா? அப்போ ஹெச்சோட வேல்யூ 1.333 சென்டிமீட்டர். ஓகேங்களா? இப்போது ஒரு உள்ளீடற்ற அரைக்கோளத்தை நம்ம ஒரு திண்ம உருளையாக மாற்றும் போது அதோட உயரம் நமக்கு 1.33 சென்டிமீட்டர்னு நமக்கு கிடைக்குது. அவ்வளோதான் ஸ்டூடெண்ட்ஸ். இந்த கணக்கு முடிந்தது. அடுத்த கணக்கு பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.